ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் பொறுமையோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தாமதமாகத்தான் கிடைக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை நீ கேட்டதான் நான் உனக்கு தர தாமதப்படுத்துகிறேன். ஆனால் நிச்சயமா அது உன் வாழ்நாள் முழுவதும் நிலைச்சு நிற்கக்கூடியதாகவும் உனக்கு மனநிறைவை தரும் விதத்திலும் தான் இருக்கும். நீ எதுக்காகவும் கவலைப்படாம உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு தைரியமாக இரு. நீ செய்கிற எல்லா காரியமுமே உனக்கு சுலபமாக அமைஞ்சிடாது. ஆனால் இடைவிடாத முயற்சியோடு நீ அதை செய்யும்போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும். உன்னை அலட்சியம் செய்யும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் நீ ஒருபோதும் அவங்கள திரும்பி கூட பார்க்காத. அவங்களாவே தானாக உன் அருமை பெருமையும் அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. நீ பொறுமையாக பொறுத்து போகிற, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகிறன்றதுக்காக அடுத்தடுத்து யாராவது உன்னை உதாசீனப்படுத்தும் போது நீ அவர்களை ஏன் பொறுப்பில் விட்டுடு. ஏன்னா அவங்க உன்னை செய்த உதாசீனங்களுக்கெல்லாம் உரிய தண்டனையை அவங்க வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மூலமாக நான் கொடுத்து, ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தினா, காயப்படுத்தினா, ஒருவரை உதாசீனப்படுத்தினா அது அவர்களுக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுக்கும் என்பதை அவர்கள் வாழ்க்கையிலேயே நான் புரிய வைப்பேன். ஏன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுப்பதை விட அவர்களை திருத்துவது முக்கியமல்லவா? உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அவங்கள திருத்தி அவங்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான். நீ பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்துக்கு அதிகம் அர்த்தம் இருக்கு. ஏன்னா பேசுகிற வார்த்தை எல்லாருக்கும் புரியும். இதை தான் நீ நினைக்கிற, இதை தான் சொல்ல வர்றன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நீ மௌனமாக இருப்பது உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும். மற்றவங்க எல்லாம் உன் மௌனத்துக்கு ஒவ்வொரு வித காரணங்களை ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்குவாங்க. யார் என்ன நினச்சாலும் நீ கவலைப்படாத. எல்லா நேரங்களையும் எல்லாருக்குமே சாதகமாக நீ நடந்து கொள்ள முடியாதல்லவா? சில நேரங்களில் நீ உனக்காக யோசி, உன் மனசுக்கு நிம்மதியை தரும் விஷயங்களை யோசி. மீளாத துயரத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். உனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் தான் கொடுத்துருக்கேன்னு நினச்ச மகிழ்ச்சியாக இரு. உன்கிட்ட என்ன இல்லையோ அதையும் நான் கொடுப்பேன்னு நம்பிக்கையோட இரு. உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லு என் செல்லமே. அதை சரி செய்ய வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிற வரைக்கும் உன்னை நல்லவன் தான் இந்த உலகம் சொல்லும். ஆனால் ஒரு முறை உதவி செய்ய முடியாதுன்னு கொடுப்பதை நிறுத்தினா இந்த உலகத்திலே நீ தான் கெட்டவன்னு இந்த உலகம் சொல்ல ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. அதனால் நீ என்ன செஞ்சாலும் இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப கவனமாகத்தான் கையாள வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நீ நினச்சினா நடக்க போவதெல்லாவற்றையும் நன்மையாக நான் நடத்தி முடிப்பேன். ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னா அதை மறுபடியும் எப்படி சரியாக செய்வதுன்றதை கற்றுக்கோ. தவறு செய்வதும் ஒரு அனுபவம் தானே. சோத்துக்காகவும் சோறு சாப்பிட்டு வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காகவும் ஒருவேளை சாப்பாட்டுக்காகவும் தான் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னென்னவோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனிதனாகிய நீ வேலை செய்கிறதே சாப்பிட்றதுக்காக தான்றதை மறந்து போய் நேரம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம கூட ஓடி ஓடி போய் வேலை செஞ்சு என்னத்தை சம்பாதிக்க போகிறேன்? பாவப்பட்ட நடுத்தர குடும்பத்தில் பிறந்ததால சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு, உடம்பு சரியில்லைனாலும் ஓய்வெடுக்க கூட முடியாத அளவுக்கு நீ ஓடி ஆடி வேலை செய்கிறது எனக்கு தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரமே இது முடிவுக்கு வரும் விதமாக நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். நீ ஏமாந்த விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு, உனக்கு எதிராக நடந்த துரோகத்தை எல்லாம் சரி செஞ்சு, உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண் முன்பாகவே நீ புது பாதையில் புத்துணர்ச்சியோடு வெற்றி பெற்று வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. எதுக்கெடுத்தாலும் தாங்கிக்கிட்டே நிற்காம ஒரு முறை முயற்சி செஞ்சு பாரு. அடுத்த முறை நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி நான் செய்வேன். ஒரு முறை நீ ஜெயிச்சிட்டினா அடுத்தடுத்து மென்மேலும் ஜெயிப்பதற்கான விஷயங்களை யோசி. ஒரு முறை தோற்று போயிட்டினா அதிலிருந்து நீ கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. பிரியம் இருக்குது, பாசம் இருக்குன்றதுக்காக
மறைமுகமாக நீ அடுத்தவங்களுக்கு 1000 வழிகளில் உதவி செஞ்சாலும் அடுத்தவங்க அதை புரிஞ்சுக்கலன்னா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. எப்போதும் எல்லா நேரங்களிலும் நீ தான் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுன்றத புரிந்து பக்குவப்பட்ட ஆளாக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சுலபமாக நீ ஆசைப்படுறத உன் கைகளில் கொடுத்துடாது. நீ தான் அதை தேடி போராடி உனக்கானதை பெற முயற்சி செய்யணும் என் செல்லமே. கோபத்திலோ வருத்தத்திலோ இருப்பவர்களை கொஞ்சம் தனிமையில் விட்டுரு. ஆனால் ஒருபோதும் தனியாக விட்டுடாதே. யாராவது வருத்தத்தில் இருக்கும்போது, அவராவது கோபத்தில் இருக்கும்போது அவர்களை ஆறுதல் படுத்தி அமைதிப்படுத்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை நீ ஏதாவது ஒரு விதத்தில் கொடுக்கும்போது அது கோடி கோடி புண்ணியத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும். எத்தனை பெரிய முடிவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நீயே முடிவெடுக்க தயாராக இருக்கணும்.